ஓம் சாந்தி. பயோகேஸ்னா என்னன்னு சொன்னால் ஒரு உயிரியல் முறையில் குப்பையை எடுத்து அதோட வடிவத்தை மாற்றி அதை வந்து ரொம்ப சின்னதாக்கி சாதாரணமாக ஒரு மண்ணில் போட்டு ஒரு விஷயம் ஊற்றி அது வெளியில் வர்றதை கொஞ்சம் அதோட வேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் குப்பையை எடுத்து அதை வந்து சாணத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே காற்று போகாத பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் போட்டு வைப்பீங்க. அது என்ன செய்யும், நாளடைவில் அது கொஞ்சம் பழுதாகி அது அது காலப்போக்கில் அதில் ஒரு ஒரு வாயு உருவாகும். அந்த வாயு தான் வந்து மீத்தேன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீத்தேன் கேஸை வந்து நாங்கள் வந்து எரிபொருளாக பார்க்கலாம். அதில் மிச்சம் வர தண்ணியை வந்து நாங்கள் வந்து கண்டுகளுக்கு விடலாம், அதாவது தாவரங்களுக்கு பாதிக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னு சொன்னால், நாங்கள் சாதாரணமாக எங்களோட வீட்டுக்கு வர கழிவுகளில் 50% வந்து நாங்கள் வந்து குப்பையாக போட்டுருவோம். எங்களோட வாங்குகிற காசு இல்லை, 100 ரூபா வந்துருச்சுன்னா அது 50 ரூபா வந்து நாங்கள் வெளியில் போட்டுருவோம். அப்போ அந்த காசு வந்து உண்மையில எங்களோட காசு தானே, இந்த காசை நாங்கள் வீணாக்கணும். இப்போ அந்த காசை வீணாக்கிறதுக்கு தவிர நாங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து திரும்ப வீட்டுக்குள்ளேயே அது சுற்றுற மாதிரி அப்படின்னு சொன்னால், அந்த காசை வந்து காசுன்றதை விட இப்போ எங்களை வீட்டுக்குள்ள வர பொருளாதாரம் வெளியில வீணாகிறத விட வந்து பொருளாதார மீள் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களுக்குள்ள இருக்கிற எங்களுக்குள்ள உள்ள அந்த சக்தி வந்து வெளியில வீண்விரயமாகாது. இது என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க 100 ரூபா வாங்குற காசு 50 ரூபா வெளியில போகுது. அந்த 50 ரூபா வெளியில போகாம என்ன செய்யணும்னு சொன்னா, திரும்ப அதை நாங்கள் ஒரு பாதிக்கிற ஒரு விதம் தான் இந்த ஒரு மீள் சுழற்சி மெத்தட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வீட்டுக்கு மரக்கறி வாங்கிட்டு வரோம். அது வாங்கிட்டு வந்த மரக்கறியில் வந்து மிச்ச கழிவுகளை இதெல்லாம் வந்து குப்பைக்கு கொடுத்துருவோம், இல்லாட்டி வந்து மண்ணில் போட்டுருவோம். ஆனால் மண்ணில் போட்டால் என்ன செய்யணும்னா, அதுக்கு விற்கிறதுக்கு டைம் இருக்கும், விற்கிறதுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்கும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அதை ஒரு கிழமையில் அதை வந்து உப்ப வச்சுருவோம். அது ரொம்ப சின்னதாக வெட்டி அந்த பயோகேஸ் டேங்குக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் இது வந்து உப்பி வந்துடும். இதில் என்ன பலன் இருக்குதுன்னு சொன்னால், பயோகேஸில் வந்து ஒன்று வார எரிபொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ரெண்டாவது வந்து அதோட அவுட்புட்டும், அதாவது தண்ணியாக வாரது வந்து நீங்கள் நேராக கண்டுகளுக்கு விடலாம். அப்போ ஒன்று உங்களுக்கு எரிபொருள் ஒன்று கிடைக்குது, இன்னொரு வகையில் வந்து உங்களுக்கு உரமும் கிடைக்குது. ஏன்னா உரம் வந்து இப்போ நீங்கள் வாங்க போனீங்கன்னு சொன்னால் அதே 100 ரூபா, நீங்கள் 50 ரூபாய்க்கு வாரது வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுலேயே உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 2 லாபம் ஒரே விஷயம். சரியான ஒரு விதத்தில் நீங்கள் எரிபொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விதத்தில் சொன்னால் உங்களுக்கு வந்து அதுவும் இன்னொரு ரெட்டிப்பு லாபம். இப்போ உங்களுக்கு ஒரு யாராவது நாள் வேஸ்ட் அவுட் வந்தால் வந்து நீங்கள் அந்த வேஸ்ட் அவுட்டை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப யோசித்து இல்லாட்டி அதோட நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக மாற்றலாம். அவர் சொன்ன விஷயத்தையே வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ள எடுக்காமல் அதை வந்து ஒரு மீள் சுழற்சி பண்ணுற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் பேசுகிறாரு, நாங்கள் அதை என்ன செய்யலாம், எங்களோட மிஷின், அந்த பயோகேஸ் மிஷின் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மிஷினில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது அந்த சக்தியை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக சேர்ன் பண்ணுறதுனால நாலேஜ் அதில் போட்டு நாலேஜை சேர்ன் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, இது கிட்டத்தட்ட சேர்னிங் மாதிரி இருக்கு. சேர்ன் பண்ணுறதால அந்த நெகட்டிவ் என்ன செய்யணும்னா நாங்கள் பாசிட்டிவாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த ஒரு விஷயத்தோட இது ஆக்சுவலாக இந்த டேங்க் வந்து கொஞ்சம் மறைவான இடத்துல தான் வைக்கணும். ஆனால் நீங்கள் மொட்டை மாடியில வச்சுக்கொள்ளலாம். அப்படி வைக்கும்போது மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது திறக்கிற நேரம் மட்டும்தான் மணக்கும். ஆனால் உண்மையில சரியான ஒரு பயோகேஸ் டேங்க் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் மரக்கறி கழிவு மட்டும்தான் போடணும். நீங்கள் குப்பைகளை போட்டிங்கன்னு சொன்னால், அதாவது அந்த வீட்டில் மீந்து போன அந்த கறி, காய்கறி, சாப்பாட்டு கழிவுகளை போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மணக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வெறும் மரக்கறி, வெட்டி மீண்டு மரக்கறியை மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த சாணத்தின் மனம் தான் அடிக்கும். அதனால் நீங்கள் அந்த வெட்டி போடுற மரக்கறியை மட்டும் பாருங்கன்னா வீட்டு குப்பைகளாக பாதிக்கணும் தவிர்த்து கொண்டீங்கன்னா மனம் வந்து குறையறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. அப்போ அதை மணக்கிறதுன்றது மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் இரவு 10 மணி போல் திறந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு பிறகு நீங்கள் பாதிக்கலாம். இப்படியான நேரங்கள் என்ன செய்யணும்னா, ஓகே இப்போ லாக்டவுன் டைம்ல எல்லாம் நிறைய பேர் வந்து கேஸ் இல்லாமல் இருந்தது,
ஸோ அப்போ அது அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேற நீங்கள் வந்து எரிபொருளோட கூட பாவனைகள் குறைவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கணக்க வீட்டில் வந்து எரிபொருள் பாவனை ஆகிறது வந்து எதுக்குன்னு சொன்னால் தண்ணி சுட வைக்கணும். நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மெயினாக பாவிச்சுன்னு சொன்னாலே அட்லீஸ்ட் ஒரு 25% உங்களால் அதிலிருந்து லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியும்.